ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற சீம்பால் கட்டி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 லிட்டர் சீம்பால் எடுத்திருக்கேன். இது கூடயே 1 கப் அளவில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இது கூடயே 2 ஏலக்காய், கொஞ்சமாக மிளகு, ஒரு துண்டு சுக்கு சேர்த்து நல்லா பவுடராக இடிச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இதை கலந்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி நம்ம சேர்க்கும் போது அந்த சக்கையெல்லாம் வெளில வந்துடும். இதை நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தாங்க வைக்கிறேன். இது மாதிரி நம்ம ஸ்டாண்ட் வச்சு தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சிடணும். வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 40 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 40 நிமிஷம் கழிச்சு பாருங்க, கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி குத்தி பாருங்க. குத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாம வரும். அப்படியே ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்ல இந்த மாதிரி மாத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான சீம்பால் கட்டி ரெடி ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்திகள் அதுல நிறைய இருக்குது. நமக்கு இது ரெகுலரா கிடைக்காது, ஆனா கிடைக்கும் போது இதை விட்டுறாதீங்க, வாங்கி உடனே செஞ்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.